இறையேசுவில் அன்புக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய 3 முக்கியமான செய்தி. 1, தன்னுடைய உயிர் மூச்சை கொண்டு மனிதரை உருவாக்குகிறார். தன்னுடைய உயிர் மூச்சை மனிதருக்கு பகிர்ந்து கொள்வதன் வழியாக மனிதன் அவருடைய சொந்த பிள்ளையாக, அவருடைய பங்காளிகளாக மாற்றம் பெறுகிறான். ஒவ்வொரு முறையும் நாம் தம்முடைய மூச்சை உள் வாங்கும் பொழுது, வெளியிலே விடும் பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய அந்த வல்லமை நாம் பெற்றிருக்கிறோம். இதன் வழியாக நான் என்னால் உன்னோடு இருப்பேன் என்பதை அவர் நமக்கு உறுதி செய்கிறார். 2வது, ஏதேனில் ஒரு தோட்டத்தை அமைக்கிறார். அந்த ஏதேனில் உள்ள தோட்டமானது எல்லா வகையான மரங்களையும் செடிகளையும் கொண்டதாக இருக்கிறது. இந்த ஏதேன் தோட்டத்தை செழிப்புற செய்ய ஒரு நதியை உருவாக்குகிறார். அந்த நதியானது இதோ 4 பக்கங்களும் அது பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு மகிமை பெறுகிறது. அதனுடைய பெயர்களையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இதை கடவுள் மனிதனுக்கு ஒப்படைத்து இதை அவனை ஆண்டு நடத்த அவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுக்கிறார். 3வது, இங்குதான் முதல் குடும்பமானது உருவாகிறது. இந்த முதல் குடும்பத்தை துவங்கக்கூடிய நிகழ்வு இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. ஆதாமுக்கு ஏற்ற தக்க துணைவியை கடவுள் மனிதனுக்கு ஒப்பு கொடுத்து, நீங்கள் இருவரும் இனி யாரும் இருவர் அல்ல, ஒரே உடல், ஒருவருக்கொருவர் என்றுமே அன்பு செய்து வாழ நீங்கள் கட்டுப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அந்த வாக்கு தத்தமும் இங்கு கொடுக்கப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நாம் கடவுளுடைய சுவாச காற்றை ஒவ்வொரு நாளும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நினைவும், 2வது, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த செடி கொடிகள், இந்த பொருட்கள், இந்த உலகம் முழுவதுமே அங்கிருந்து ஆரம்பமானது, ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பமானது என்ற அந்த எண்ணமும், 3, நம்முடைய குடும்பம் இறைவனால் துவங்கப்பட்ட குடும்பம் என்ற எண்ணத்தையும் உள்வாங்கி இந்த அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம். விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்றம் முறைமையாகும். ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியில் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியில் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும், தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும், நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். தோட்டத்திற்கு நீர் பாய்வதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அது அங்கிருந்து பிரிந்து 4 சிறப்புமிகு ஆறுகள் ஆயிற்று. முதலாவதன் பெயர் பீசோன். இது கவிலா நாடு முழுவதும் வளர்ந்து ஓடுகின்றது. அங்கே பொன் விளையும். அந்நாட்டு பொன் பசும்பொன். அங்கே நறுமண பொருட்களும் வண்ணம் மணிக்கற்களும் உண்டு. 2வது ஆற்றின் பெயர் கீதோன். இது எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. 3வது ஆற்றின் பெயர் திக்ரீசு. இது அசீரியாவிற்கு கிழக்கே ஓடுகின்றது. 4வது ஆறு யூப்ரத்தீசு. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும்
ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பயிரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பயிரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆவாள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.